இளைய பெரியாருன்னு ஐயோ போச்சு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அவங்க தாத்தா கருணாநிதி அவர்களையே 13 ஆண்டுகள் வனவாசம் அனுப்பியது. புரட்சி தலைவர் இதய தீபம் அம்மா அவர்கள் வனவாசம் அனுப்பினார்கள். இப்போது புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாரும் இன்றைக்கு சுவாசம் இல்லாத திமுகவுக்கு செயற்கை சுவாசம் கொடுப்பதற்காகத்தான் இந்த மண்டல மாநாட்டை ஸ்டாலின் திமுக கட்சியினுடைய தலைவர் நடத்துகிறார்கள். அதை அவர் முதலில் புரிந்து கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அவங்க தாத்தா கருணாநிதி அவர்களையே 13 ஆண்டுகள் வனவாசம் அனுப்பியது. புரட்சி தலைவர் இதய தீபம் அம்மா அவர்கள் வனவாசம் அனுப்பினார்கள். இப்போது புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாரும் 2026 திமுகவுக்கு வனவாசத்தை இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவோடு இருபெரும் தெய்வங்களின் ஆட்சியோடு கழக தொண்டர்களின் உழைப்போடு திமுகவுக்கு பரிசாக வனவாசத்தை வழங்க இருக்கின்றார்கள். ஆகவே இந்த உதறல் நடுக்கத்திலே தான் இன்றைக்கு அவர் பேஸ் மட்டும் வீக்கு, இந்த ஸ்ட்ரெச்சர் ஸ்ட்ராங்குன்ற மாதிரி அவர் பேஸ் மட்டும் வீக் ஆயிடுச்சு. அதனால தான் இப்படி உளறல் விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள். ஆகவே முதலிலே உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வரலாறை படித்து கொண்டு உங்கள் கட்சிக்கு சுவாசம் இல்லாமல் இன்றைக்கு மயங்கி போய் மடியிழந்து கிடக்கிறது. அதற்கு நீங்கள் செயற்கை சுவாசத்தை கொடுப்பதற்காக இந்த மண்டல மாநாட்டை நடத்துகிறீர்கள், எங்களுக்கு வருத்தம் இல்லை. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது 54 ஆண்டுகள் இன்றைக்கு வெற்றி வரலாறு படைத்து 32 ஆண்டு ஆட்சி செலுத்தி சத்துணவு திட்டத்திலிருந்து குடிமராமத்து திட்டம் வரை இந்த மக்களுக்கான இயக்கம், இந்த மக்களால் எந்த காலத்திலும் கைவிடப்படாத மக்கள் ஆதரிக்கின்ற ஏழை எளிய சாமானிய மக்களுக்கான இயக்கம். அவை இன்னும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கும். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் இப்ப அதிமுக சார்பில் வாங்குற விருப்பு வேட்புமனு வந்து அதிமுக இருக்கிறாங்களா பரிசோதிக்கிறதாக அந்த வேட்புமனு வாங்கப்பட்டதாக சொல்றாரு. அவரு தாய்ப்பால் அதிமுக பிடிச்சுதான் அவர் வளர்ந்தாரு. இப்ப வளர்ந்த பிள்ளை வளர்த்த கடை மாறுபுல பாயிற மாதிரி அது பாயுது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில இருந்து அவர் வெளியே சென்று விட்டார். இனி அவருடைய வாழ்வாதாரம் தான் அவருக்கு முக்கியமே தவிர அவருக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரகுபதி பார்த்து சந்தோஷப்படுகின்ற வகையிலே ஆட்சி அமைக்கும். எடப்பாடி முதலமைச்சராக வருவார். அப்போது அவரிடத்திலே நீங்க இந்த கேள்வி கேளுங்க. இதை நாங்க இந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையிலே கழக செயற்குழு பொதுக்குழு நடைபெற்றது. அதிலே நாங்கள் இயற்றிய தீர்மானத்திலே பிரகாசமான வாய்ப்பு, புரட்சி தமிழர் எடப்பாடியாரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிற ஒத்த கருத்துடைய இந்த குடும்ப கொடுங்கோல் ஆட்சியை வீட்டுக்கு விரட்டுகிற ஒத்த கருத்துடைய ஒத்த சிந்தனையுடைய கட்சிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே புரட்சி தமிழர் எடப்பாடி முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிற அத்தனை கட்சிகளையும் அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்களும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறார். இப்ப 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல இவங்க உரிய கணக்கு கொடுக்காம அதுக்கு சம்பளமே கொடுக்காம இருந்தது. புரட்சி தமிழர் எடப்பாடியை தான் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜியை சந்தித்து 2999 கோடி வாங்கி கொடுத்தாங்க. ஆகவே இன்றைக்கு இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 10 நாள் வேலைவாய்ப்பு திட்டமாக இந்த திமுக அரசு தான் மாற்றியது. ஆகவே அது குறித்து இன்றைக்கு அவர்கள் கவலைப்பட வேண்டும். முதலில் அம்மா ஆட்சி இருக்கிற போது எடப்பாடியார் முதலமைச்சர் இருக்கும் போது கொரோனா காலத்திலே கூட இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை தடையில்லாமல் கொடுத்து நாங்கள் அது ஒரு உரிய அந்த ஊதியத்தையும் பெற்றுக் கொடுத்தார் புரட்சி தமிழர் எடப்பாடியார். இதுதான் உண்மையான நிலைமை. ஆகவே இது குறித்து அவர்கள் கவலைப்பட்டு அதுக்குரிய நடவடிக்கைகளை எடுத்தால் மக்களுக்கு ஏதாவது விடிவு காலம் கிடைக்கும். எல்லா கூட்டத்திலுமே தாவேகாவுக்கு திமுக தான் போட்டின்னு சொல்றாரு. அந்த நிலைப்பாட்டுக்கு எப்படி பாக்குறீங்க? தம்பி, வர்றவங்க எல்லாருமே ஆளுங்கட்சி தான் போட்டின்னு சொல்லுவாங்க, எதிர்கட்சியா போட்டின்னு சொல்லுவாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது புரட்சி தலைவர் மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் சத்துணவு திட்டம் என்ற சரித்திர நாயகன் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிலே அண்ணாவின் மறைவுக்கு பிறகு கலைஞர் அவர்கள் குடும்ப வாரிசு அரசியல் ஒரு குடும்ப ஆதிக்கத்தை நுழைக்கிற போது இனி இது தமிழ்நாட்டிற்கு தீய சக்தி என்றதை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு உணர்த்துவதற்காகவும் அவர்களை ஆட்சியிலிருந்து விரட்டுவதற்காகவும் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தொடங்கினார். அம்மா அவர்கள் இந்தியாவிலே 3வது மாபெரும் மக்கள் இயக்கமாக வளர்த்தெடுத்தார்கள். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு இருவரும் தெய்வனுடைய வழியிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் கூட்டணி ஆட்சி அமைக்கும். ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அதிமுகவுக்காக கூட்டம் போட்டு மேடை நடத்தி கட்சியை வளர்த்த செங்கோட்டையன் முதல் முறையா நாளை மறுநாள் விஜய கூட்டம் போட்டு அவர் தலைமையில பொதுக்கூட்டம் நீங்க ஒரு நிர்வாகி இது குறித்து உங்களை போலே ஒரு நண்பர் எங்க பொதுச் செயலாளர் சேலத்துல கேட்டாங்க.
அவர் தெளிவா சொல்லிட்டாரு. மதுரையில கேட்டாங்க, தெளிவா சொன்னார், எங்க கட்சியில இருந்து நீக்கினவரை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் எழவில்லை அப்படின்னு அங்க கோபிச்செட்டிப்பாளையத்துல எழுச்சி பயணத்துல 175வது அந்த பயணத்துல தெளிவா விளக்கமா என்ன காரணம் அப்படின்னு எடுத்து சொல்லிட்டாங்க. அவர் சொன்னதுக்கு மேல நான் என்ன விளக்கம் சொல்றது? சட்டமன்ற தேர்தல் நெருங்கிருச்சு. அதிமுக கூட்டணி எப்படி திமுக கூட்டணி தொடர்ந்து நாடாளுமன்ற சட்டமன்றத்துல வலுவா இருக்கிறதா தலைவரே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தேர்தல் களத்துல முதல்ல தேர்தல் வேலையை ஆரம்பிப்போம். எழுச்சி பயணம் முதல்ல ஆரம்பிச்சு 175 தொகுதி சுத்தின ஒரே தலைவர் எடப்பாடியார். இப்ப விருப்ப மனு செலுத்துறதுல நேற்று மட்டும் 1500 பேரு. இன்னைக்கு மழை நிலவரம் மாதிரி இன்னைக்கு நிலவரம் இனிமேல் தான் தெரியும். அதனால களத்துல முதன்மையா நிக்கிறோம். நீங்க கேட்கிற கேள்வி எனக்கு புரியுது. கவலையே படாது. உங்க கவலையெல்லாம் தீர்வதற்கு தான் தை பிறந்தா வழி பிறக்கும் பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக உறுதியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான வெற்றி கூட்டணி ஆட்சி அமைக்கும். ஏன்பா சந்தேகம்? கொஞ்சம் பொறுமையா தான் இருவேன். தேர்தல் தொடர்பா நீதிமன்றத்துல தமிழக அரசு முகாந்திரம் இல்லை, அதான் சொல்றேன்ல, இவங்க எங்க மேல அவதூறுகளை அள்ளி தெளிக்கணும். அவங்களுக்கு எந்த விதமான ஆதாரம் கிடைக்கல. 11 மருத்துவக் கல்லூரி மக்களிடத்துல மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுச்சு. 4.5 ஆண்டுகள்ல இவங்க ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் கூட கொண்டு வரல. அதனால வயிற்றெரிச்சல்ல வாய்க்கு வந்ததை அவங்க வாய்தா கேட்டு அவங்க சொல்றாங்க. அது நீதிமன்றம் இது மட்டும் இல்ல, இன்னைக்கு பல நீதிமன்றத்தினுடைய குட்டுகள் இருக்கல. அதைத்தான் சொல்றேன், இது மட்டும் இல்ல, எல்லா விதைகளுமே இப்ப நீங்க திருப்பரங்குன்றம், நான் மதுரையிலிருந்து வரனால கேட்பீங்க பார்த்தேன். முதல்ல அது இல்ல, அது தீபத்தூணுன்னு மக்கள் சொல்றாங்க, அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. நீதியரசர் நேர்ல போய் ஆய்வு செய்து சொல்றாங்க. இவங்க என்ன சொன்னாங்க? முதல்ல அது சர்வே கல்லுன்னாங்க. நேத்து என்ன சொல்றாங்க? அது சமணர் கல்லுன்றாங்க. அடுத்து சலவை கல்லுன்னு சொல்லுவாங்க. கேளுங்க, சலவை கல்லுன்னு சொல்லுவாங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, நீதித்துறையை அச்சுறுத்தக்கூடாது. கடைசி புகலிடம் நம்ம நாட்டு மக்களுக்கு கடைசி நம்பிக்கை நீதி அரசர்கள், நீதிமன்றம். அதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல அதுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உரிமை. அதை நீங்க அச்சுறுத்த வகையில எங்களுக்கு எம்பி இருக்காங்க, நாடாளுமன்றத்துல போய் நாங்க பதவி நீக்கம் செய்வோம்னு நீங்க ஆணவத்தின் உச்சியில இருந்தீங்கன்னா, இதுவரை ஒரு முன்னுதாரணம் எதுவுமே இல்லை. எனக்கு சாதகமான தீர்ப்பு வந்தா அது வழங்கப்பட்ட தீர்ப்பு, எனக்கு பிடிக்காத தீர்ப்பு வந்தா அது வாங்கப்பட்ட தீர்ப்புன்னு நீதித்துறை அச்சுறுத்துவது இது ஜனநாயகத்திற்கு விரோதமானது, ஜனநாயகத்துக்கு முரணானது. நன்றி, வணக்கம். ஐயோ, போச்சு. நம்ம அதான் சொல்றேன்ல, இப்படியே விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் நீதி கட்சியில இருந்து ஆரம்பிச்சு இப்பதான் தந்தை பெரியாரு, பேரறிஞர் அண்ணா, கலைஞரை சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துருங்க, இன்னும் நிறைய சொல்லுவாங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? இடியம்னு சொல்றாங்க, முசோலினின்னு சொல்றாங்க, ஹிட்லர்னு சொல்றாங்க. அது போய் அவர்கிட்ட கேளுங்க. டயா பூஸ்டர், சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.